அனைவருக்கும் வணக்கம். கடந்த வகுப்பில் வட்டி கோட்பாடை பற்றி பார்த்துருந்தோம். அதில் வட்டியில் தொன்மையான வட்டி கோட்பாடை பற்றி பார்த்தோம், மொத்த வட்டி பார்த்தோம், நிகர வட்டி பார்த்தோம், அப்புறம் கடன் நிதிகளோட தேவை சைடு பார்த்துருந்தோம். அதில் தேவையில் நுகர்வு, முதலீட்டு தேவை, பதுக்குவதற்கான தேவை, இந்த எல்லாம் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது அளிப்பு சைடு. கடன் நிதிகளுடைய அளிப்பு சைடில் எப்படி இருக்குது அதை தான் நம்ம இந்த வகுப்பில் பார்க்க போகிறோம். இதில் 4 மூலங்களின் அடிப்படையில் கடன் நிதியினுடைய அளிப்பு அமைகிறது. ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா சேவிங்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்குது அப்படின்னா 2 வகையாக சேமிங்ஸை பிரிக்கலாம். ஒன்று திட்டமிட்ட சேமிப்பு, இன்னொன்று திட்டமிடாத சேமிப்பு. அப்போ திட்டமிட்ட சேமிப்பு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒரு குறிப்பிட்ட காலம் திட்டம் போட்டு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டமிட்டு சேமிக்கிறது. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா எல்ஐசியில் பிரீமியம் கட்டுறோம். அப்போ எல்ஐசியில் நிறைய இது இருக்குது, அதை நம்ம போடுறோம், மாதம் நம்ம பணத்தை செலுத்துகிறோம். இது என்னது? திட்டமிட்ட சேமிப்பு. இப்போ வருங்காலத்தில் நமக்கு எதிர்காலத்தில் உதவுன்னு உள்ள சேமிப்பு திட்டமிட்ட சேமிப்பு. திட்டமிடாத சேமிப்பு அப்படிங்கிறது நம்ம ஏதோ பணத்தை போட்டே இருப்போம், ஓரளவு சேர்ந்து இருக்கும், அது திட்டமிடாத சேமிப்பு. எப்போ வேணாலும் நம்ம பணத்தை எடுத்துக்குவோம். இது 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். அப்போ இதுக்கு பேர் சேமிப்பு, சேவிங்ஸ்னு சொல்கிறோம். இன்னொன்று பார்த்தோம்னா அடுத்தது வங்கி கடன், பேங்கிங் கிரெடிட்டுங்கிறோம். இப்போ கடன் நிதிக்கு அடுத்தது மூலதனம் என்னென்னா வங்கி கடன் ஆகும். இப்போ வணிக வங்கி கடன் உருவாக்கி முதலீட்டாளருக்கு கடன் நிதிகளை அளிக்கின்றன. இப்போ நம்ம வங்கினாலே ஒன்று ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ மைய வங்கி அப்படின்னு இருக்குது. இப்போ மைய வங்கி தான் ஒரு முதன்மையான வங்கி. இந்த மைய வங்கியினுடைய செயல்பாட்டின்படி தான் வணிக வங்கிகள் செயல்படணும். ஒரு எடுத்துக்காட்டாக சொன்னோம்னா, ஒரு பட்டத்தை மேலே பறக்க விடுறோம், அந்த பட்டத்து நூலை நம்ம கையில் வச்சுருக்கிறோம். அந்த நூலை ஆட்டி வைக்கிறது யார்? மைய வங்கி. நூலை கீழே இறக்கலாம், மேலே ஏற்றலாம். யார்? அப்போ பட்டம் யார்? வணிக வங்கி. இப்போ வணிக வங்கியும் மைய வங்கியும் சேர்ந்து தான் செயல்படும். அதுதான் இப்போ கடன் நிதிக்கு மூலதனமாக இருப்பது என்னது? வங்கி கடன்கள். அது வங்கி கடன்கள் மூலமாக கடன் நிதி கிடைக்கிறது. அடுத்தது பதுக்கியது மீட்டல், டிஸ்கோடிங் சொல்கிறோம். இப்போ பதுக்கிய பணத்தை வெளிக்கொணர்வது அப்படிங்கிறோம். இது எப்போ நடந்தது? 1991 பொதுத்துறை நிறுவனத்தை தனியார் துறைக்கு மாத்திரத்தினால நடந்தது. இப்போ பதுக்கிய பணம்லாம் வெளியில் வந்துச்சு. எப்போ வந்தது? இந்த நரசிம்மராவ் அவர்கள் பாரத பிரதமராக இருக்கும்போது 3 இது கொண்டு வந்தார். எல்பிஜின்னு கொண்டு வந்தார். என்ன எல்பிஜி? லிபரலைசேஷன் அப்படின்னு சொன்னாங்க. பிரைவேட்சேஷன், குளோபலைசேஷன் பாங்க. அப்போ தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல், இது 3 இருந்துச்சு. அப்போ பணம்லாம் என்ன ஆச்சு? நிறையா பப்ளிக் செக்டாரில், பிரைவேட் செக்டாருக்கு நிறையா நிறுவனங்கள் மாறினதுச்சு. அப்போ நிறையா பணம் என்ன ஆச்சு? பதுக்கிய பணம்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சது. இது டிஸ்கோடிங்னு சொல்கிறோம். அப்போ பதுக்கியது மீட்டல் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று அடுத்தது நம்ம 4th பார்க்குறது முதலீடு செய்யாதிருத்தல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது முதலீட்டுக்கு நேர் எதிரானது. இப்போ பார்த்தீங்கன்னா தேய்மானம் அடையும் போது ஒரு குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி வச்சுக்கணும். ஏன்னா அந்த மிஷின் ரிப்பேர் ஆகுது, மறுபடியும் அதை சரி செய்கிறதுக்கு பணத்தை ஒதுக்கி வச்சுக்கணும். அப்படி ஒதுக்கி வைக்காமல் இருந்தால் அது கடன் நிதிகளுடைய அளிப்பு என்ன செய்யுது? அதிகரிக்கிறது. அதனால் அந்த குறிப்பிட்ட பணத்தை ஒதுக்கி வைக்காத சூழ்நிலையில் கடன் நிதிகளோட அளிப்பு அதிகரிக்கிறது. இது 4ம் தான் அளிப்பு சைடு. அப்போ தேவை பக்கத்துலேயும் ஒன்று இருக்குது, அளிப்பு சைட்லேயும் இருக்குது. இதுதான் நம்ம முக்கியமான கோட்பாடுகளை சொல்லிகிட்டு இருக்கோம். இதில் தொன்மை வட்டி கோட்பாடு அப்படின்னு ஒரு கோட்பாடு இருக்குங்க. இப்போ தொன்மை வட்டி கோட்பாடின்படி பணத்திற்கான தேவை கோடும் அளிப்பு கோடும் சந்திக்கும் இடத்தில் வட்டி வீதம் தீர்மானிக்கப்படுகிறது. பணத்திற்கான தேவை என்பது முதலீட்டையும், பணத்திற்கான அளிப்பு என்பது சேமிப்பையும் குறிக்கும். அப்போ பணத்திற்கான தேவை சைடு என்னது? முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, S=I. அந்த பணத்திற்கான அளிப்பு சைடு எஸ். அப்போ சேவிங்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டு. இதுதான் தொன்மை வட்டி கோட்பாடு. அப்போ தொன்மை வட்டி கோட்பாடு தேவையும் அளிப்பும் சேர்ந்து தான் எதை தீர்மானிக்கப்படுது சொல்கிறாங்க? வட்டியை தீர்மானிக்குது. அப்போ இன்ட்ரெஸ்ட்டை தீர்மானிக்கிறது தேவையும் அளிப்பும். இதில் சமநிலையை பொறுத்த வரைக்கும் அப்போ தேவையும் அளிப்புக்கு தகுந்த மாதிரி தான் வட்டி வீதம் நிர்ணயிக்கப்படுகிறது. அங்கே தான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் வருது. எவ்வளவு தேவைப்படுகிறது, எவ்வளவு அளிப்பு இருக்கிறது, பணத்தினுடைய புழக்கம் எவ்வளவு இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இன்ட்ரெஸ்ட்டு வருது. இப்போ கடன் நிதிகளோட அளிப்பு மற்றும் தேவையை நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கடன் நிதிகளுடைய அளிப்பு மற்றும் தேவை. இப்போ கடன் நிதிகளோட அளிப்புல என்னென்ன இருக்குது? இப்போ இது பார்த்ததெல்லாம் சொல்ல போகிறேன். கடன் நிதிகளோட அளிப்புல என்னென்ன இருக்குது? சேமிப்பு இருக்குது, சேவிங்ஸ் இருக்குது, எஸ். ப்ளஸ் வங்கி கடன், பேங்கிங் கிரெடிட் இருக்குது, ப்ளஸ் பதுக்கியதை மீட்டல், டிஸ்கோடிங்னு சொல்லக்கூடியது, பதுக்கியதை மீட்டல் இருக்குது. முதலீடு செய்யாதிருத்தல், DI. அப்போ இதில் ஒன் வேர்டில் வரக்கூடிய கொஸ்டின் அப்படியே இருக்குது. ஒன் வேர்டில் என்ன ஈக்குவேஷன் கேட்க போகிறான்? கடன் நிதிகளுடைய அளிப்பு எந்த ஃபார்முலா அப்படி செயல்படுகிறது? அப்போ ஆன்சர் என்ன எழுதணும்? S + BC + TH + DI. இப்போ நம்ம குழப்பி 4 ஆன்சர் இருக்கும். எஸ் மாறி BC TH இருக்கும், அப்புறம் வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம சரியாக பார்த்து எது சொல்லியிருக்கேன்? ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் வரணும், 2வது வங்கி கடன் வரணும், 3வது என்ன சொல்லியிருக்கேன்? டிஸ்கோடிங்னு பதுக்கியது மீட்டல் வரணும், அடுத்தது முதலீடு செய்யாதிருத்தல், டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்னு வரணும். இது கடன் நிதிகளோட அளிப்பு சைடில் வரணுங்க.
அதே போல் கடன் நிதிகளோட தேவை செயலில் என்ன வரணும்? ஐசி கட்சி ஈஸியாக சொல்லிடுறான். இன்வெஸ்ட்மெண்ட்டு, கன்சப்ஷனு, ஹோர்டிங். அப்போ ஹோர்டிங்னா பதுக்குதல் நம்ம பார்த்துருக்கோம். நம்ம அப்போ முதலீடு, நுகர்வு, பதுக்குதல், இது மூணும் எதில் வரப்போகுது? கடன் நிதிகளோட தேவை செயலில் வருது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராம் பார்க்க போகிறீங்க. இந்த டயக்ராமில் எக்ஸ் அச்சு கடன் நிதிக்கான தேவை மற்றும் கடன் நிதிக்கான அளிப்பு எக்ஸ் அச்சில் வச்சுருக்கேன். வட்டி விகிதம் ஒய் அச்சில் கொடுத்தாச்சு. இந்த படத்தை நல்லா கவனமாக பாருங்கள். கொஞ்சம் பார்த்தா ஒரு கடினமாக இருக்கிற மாதிரி தோணும், ஆனால் பெரிய கடினமே இல்லை. மிக எளிதாக இந்த படத்தை நம்ம போடலாம். அளிப்பு சைடும் தேவை சைடு தான் போட போகிறாங்க. இதை நல்லா கவனிச்சுட்டு வாங்க. இப்போ நான் சாதாரணமாக தெளிவாக சொல்கிறேன். இப்போ இந்த போருங்க இந்த 2 கோடு வருது. இது லோனபிள் டிமாண்டுன்னு வரக்கூடிய கோடு. இங்கே வருது டிமாண்ட் சைடில் வரக்கூடிய கோடு கடன் நிதிகளுக்கான தேவை சைடு கோடு இடமிருந்து வளமாக வருது. சப்ளை கோடு கீழிருந்து மேலே சைடு போகுது. அப்போ இந்த கோடு 2 கோடு வருது. எக்ஸ் அச்சில் கடன் நிதிகளுக்கான தேவை அளிப்பு, ஒய் அச்சில் வட்டி விகிதம் குறிச்சிருக்காங்க. எல்எஸ் கோடு சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்டுன்னு சொல்கிறேன். சப்ளை ஆஃப் லோனபிள் ஃபண்டு, சப்ளை ஆஃப் லோனபிள் டிமாண்டு. இது லோனபிள் டிமாண்ட் 2 சைடு நம்ம இருக்குது. இப்போ இந்த படத்தை பாருங்களேன். இப்போ மேலே உள்ள கோடு ஒன்று ஒன்றா சொன்னோன்னா டிஹெச், டிஐஇ, எஸ், பிசி இருக்கா? அப்போ அது என்னென்ன? அது எந்த சைடு? இது எந்த சைடு? அளிப்பு சைடு. அப்போ அளிப்பு சைடில் தான் டிஸ்கோடிங்கு, டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டு, சேவிங்ஸு, பேங்க் கிரெடிட் வருது. அப்போ மேலேருந்து 4 கோடை அழகாக போட்டுடுறோம். போட்டுட்டு இது என்ன கர்வு? இந்த கர்வு தேவை கோடு. அப்போ தேவை கோடை பொறுத்த வரையும் ஹச் ஹோர்டிங்கு, அது அடுத்தது கன்சப்ஷனு நுகர்வு, அடுத்தது என்னது? இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு. அப்போ இந்த 3 கோடு எந்த கோடில் வருது? தேவை கோடில் வருது. இப்போ தேவை கோடில் இந்த பக்கம் 3 வருது, அளிப்பு கோடில் இந்த பக்கம் 3 வருது. இப்போ 2 பேருக்கும் இந்த இதை பார்த்தீங்கன்னா இந்த படத்தை நீங்கள் கீழே பாருங்கள். எல்எஸ் கோடு மொத்த கடன் நிதிகளோட அளிப்பு கோடு, இது சேமிப்பு கோடு, வங்கி கடன் கோடு, பதுக்காதிருத்தல் கோடு மற்றும் முதலீடு செய்யாதிருத்தல் கோடு ஆகியவற்றின் ஒட்டுமொத்தமே ஆகும். அப்போ கடன் செயலில் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? இந்த அளிப்பு கோடில் சேமிப்பு கோடில் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ பிசியில் பதுக்காதிருத்தல் கோடு எல்லாமே வந்துக்கிட்டு இருக்கு. இங்கே கடன் நிதிகளோட தேவை கோடு வர்றோம். இதில் முதலீட்டு தேவை கோடு, நுகர்வு கோடு, சேமிக்காது இருக்கிறது கோடு எல்லாமே இதில் வந்துக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே கொஞ்சம் படத்தை பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் அதில் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே வட்டி விகிதத்தை பொறுத்து மாறுது, கடன் நிதிகளோட தேவையை பொறுத்து மாறுது. அளிப்பு குறைவாக இருந்தால், அளிப்பு ஒரே மாதிரியாக இருந்தால், பணத்தோட அளிப்பு ஒரே மாதிரியாக இருந்தால் வட்டி விகிதம் எப்படி இருக்கும்? வட்டி விகிதம் அதிகரிக்கும். பணத்தினுடைய அளிப்பு அதிகரித்தா வட்டி விகிதத்தில் மாற்றம் ஏற்படுது. அதுதான் இந்த டயக்ராமில் காமிக்குது. அப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட்னு நம்ம 2 இடத்துல நமக்கு வருது. வட்டி விகிதம் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு தேவையும் அளிப்பும் சேர்ந்து தீர்மானிக்குது. அதுதான் மாறுது. அதனால தான் இந்த கோடு மேலேயும் கீழேயும் அப்படியே போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் நம்ம முதலீட்டு தேவை கோடு, முதலீட்டு நுகர்வு கோடு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இதை வரைக்கும் நம்ம என்ன பார்த்தோம்? அந்த படத்தை பார்த்தோம். அந்த படத்தில் எப்படியெல்லாம் நம்ம மாற்றம் நடந்திருக்கு. இப்போ ஒட்டுமொத்த எல்டி கோடுன்னு சொன்னோம், எல்எஸ் கோடுங்கிறோம். அந்த கோடு எந்த புள்ளியில் வெட்டிக்குதுன்னு சொன்னேன்? இ என்கிற புள்ளியில் வெட்டிக்குது. அப்போ இ என்கிற புள்ளியில் வெட்டும் போது அதோட விகிதம், வட்டி விகிதம் எவ்வளவு? ஓஆர். கடன் நிதிகளோட அளவு எவ்வளவு? ஓஎம். அந்த அளவுல தான் ஈக்குலிபிரியம் பாயிண்ட் நம்ம சொல்றோம். அப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட் நமக்கு கிடைக்குது. அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்ட்ல தான் நம்ம என்ன செய்யணும்? கரெக்டாக வட்டி விகிதத்தை தீர்மானிப்பாங்க. அதற்கு மேலே போனால் வட்டி விகிதம் ஒன்று அதிகரிக்கலாம் இல்லை குறையலாம். அப்போ அந்த இடம் வந்து சமநிலைன்னு சொல்லக்கூடிய இடம். அந்த இடத்துல தான் தீர்மானிக்கணும். இதுதாங்க இந்த பாடத்தை இதில் முக்கியமான கருத்துக்கள். அடுத்து இதில் பொறுத்தவரைக்கும் குறைபாடுகள் சில இருக்குது. என்ன குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு பார்த்தா, இன்னைக்கு பெரிய நிறுவனங்கள் இருக்குது, கடன் வாங்கிட்டு ஏமாத்திடுறான். அப்போ அந்த நிறுவனங்கள், சிறிய நிறுவனங்கள் அதனால் பாதிக்கப்படுகின்றன. அப்போ சிறிய நிறுவனங்கள் அதிக வட்டியை கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு இருக்குது. ஏன்னா பணத்தோட அளிப்பு குறைஞ்சி போச்சு. இல்லை பணத்தோட அளிப்பு வந்து குறையலைன்னா நமக்கு நல்லாயிருக்கும். அப்போ அது நமக்கு சிக்கலாயிட்டு. அது ஒரு குறைபாடாக இருக்கிறது. உண்மை காரணிகளான சேமிப்பு மற்றும் முதலீடு ஆகியவற்றை பணம் சார்ந்த காரணியான வங்கி கடன், நீர்மை விருப்பம் ஆகியவற்றோடு தொடர்புடுவது கடினம். அப்போ உண்மை காரணி பார்த்தோம். சேமிப்பு முதலீடை எதோட செல்ல முடியாது? வங்கி கடன், நீர்மை விருப்பத்தோடு நம்ம என்ன பண்ண முடியாது? தொடர்புடுத்த முடியாது. அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அந்த குறைபாடுகளை தவிர வேறு எந்த குறைபாடுகளும் இது இல்லை. ஒரு சிறந்த ஒரு கோட்பாடாக அப்போ கடன் நிதிகளோட தேவை செயலையும் சரி, அளிப்பு செயலையும் சரி, எப்படி வட்டி விகிதம் தீர்மானிக்கப்படுகிறது, எந்த மாதிரியெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இது வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இனிமேல் நம்ம அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கடன் நிதிகளுடைய விருப்ப வட்டி கோட்பாடு அல்லது பணவியல் வட்டி கோட்பாடு. இது என்ன பார்த்தோம்னா, இது யார் உருவாக்குனா, ஹீன்ஸ் அவர்கள் உருவாக்குனார். 1936 அவர் ஒரு புத்தகம் ஒன்று எழுதினார். வேலைவாய்ப்பு, வட்டி மற்றும் பணம் பற்றிய ஒரு பொது கோட்பாடு என்ற புத்தகத்தை அவர் எழுதினார்.
அந்த புத்தகத்தில் தான் முழுமையாக பணத்தை பற்றி சொன்னார். இப்போ ஹீன்ஸை பற்றி சொல்லணும்னா, இப்போ பொருளாதாரத்தின் தந்தை யார் அப்படின்னு சொன்னோம்னா யார்? ஆடம் ஸ்மித்தை சொல்லுவோம். புதிய பொருளாதாரத்தின் தந்தை யார்? ஹீன்ஸ் அவர்கள். புதிய பொருளாதாரத்தின் தந்தை கேள்வி கேட்கலாம், அது யாரை எழுதணும்? ஹீன்ஸை எழுதணும். நீர்மை தன்மையின் பகுதியை குறிப்பிட்ட காலத்திற்கு விட்டு கொடுப்பதற்காக வழங்கப்படும் வெகுமதியே வட்டியாகும். நீர்மை தன்மையின் பகுதியை குறிப்பிட்ட காலத்திற்கு நான் என்னோட பணத்தை விட்டு கொடுக்குறேன், லிக்யூரிட்டின்னு சொல்லுவோம். அந்த லிக்யூரிட்டியை விட்டு கொடுக்கறதுக்காக கிடைக்கக்கூடியதான் என்னது? வட்டி. இப்போ நீர்மை விருப்பம் இருக்குது. நீர்மை விருப்பம் மக்கள் வந்து பத்திரங்கள் வாங்கலாம், பங்குகள் வாங்கலாம், கட்டிடங்கள் வாங்கலாம், தங்கம் வாங்கலாம். இதெல்லாம் வாங்காம கையில் ரொக்கமாக வச்சுருக்காங்க. அந்த ரொக்கம்தான். அப்போ ரொக்கமாக வைத்திருக்கிறது நம்ம பார்த்தோம்னா மற்ற வடிவத்தை காட்டிலும் ரொக்கமாக வைத்திருக்க விரும்புகிறார்கள் பணத்தை. அதுக்கான வெகுமதி தான் வட்டி. அப்போ நீர்மை விருப்பம் அப்படின்னு சொல்கிறேன். நம்ம நீர்மை விருப்பங்கிறது பத்திரங்கள், பங்குகள் இதெல்லாம் வாங்காமல், கட்டிடமெல்லாம் வாங்க, தங்கமெல்லாம் வாங்காமல் ரொக்கமாக கையில் வச்சுருக்காங்க பாருங்கள். எப்போதும் கையில் பணத்தை வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. அதுதான் விருப்பம். அதுதான் ரொக்க விருப்பம்னு சொல்லுது. அந்த ரொக்க விருப்பத்துக்காகத்தான் வெகுமதி வட்டி கிடைக்குது அப்படின்னு யார் சொல்கிறா? ஹீன்ஸ் அவர்கள் சொல்கிறார். இப்போ பண தேவையினுடைய நோக்கங்கள் என்னென்ன? இப்போ பண தேவையினுடைய நோக்கங்கள் 3 நோக்கங்களாக பிரிக்கலாம். ஒன்று பரிமாற்ற நோக்கம், இன்னொன்று முன்னெச்சரிக்கை நோக்கம், மூணாவது ஊகவாணிப நோக்கம். இப்போ 3 நோக்கங்களை பிரிக்கலாம். ஒன்று பரிமாற்ற நோக்கம்னு சொல்கிறோம், இன்னொன்று ரெண்டாவது என்ன சொல்லிட்டு இருக்கோம்? முன்னெச்சரிக்கை நோக்கம்னு சொல்கிறோம், மூணாவது என்ன சொல்கிறோம்? ஊகவாணிப நோக்கம்னு சொல்கிறோம். இது 3 நோக்கங்களுக்காக தான் பிரிக்கிறோம். இப்போ பரிமாற்ற நோக்கம்னா நமக்கு என்ன? மக்கள் அன்றாடம் பரிவர்த்தனைக்காக பணத்தை ரொக்கமாக வைத்திருப்பது நோக்கமே பரிமாற்ற நோக்கம். மக்கள் கையில் பணத்தை ரெடியாக வச்சுருப்பாங்க. அன்றாடம் பராமரிப்பு செலவு இருக்கணும், ஒரு பொருளை வாங்கணும், அதுக்கு பணத்தை கையில் ரெடியாக வச்சுருப்பாங்க. கேஷ் ரெடியாக வேணும், எது வேணாலும் செலவு ஏற்படலாம். அதனால் கையில் பணத்தை அன்றாட தேவைகள் பொருட்கள் வாங்குறதுக்கு வச்சுருப்பாங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா ஒரு 1000 ரூபாயில் 125 ரூபா அந்த கண்டிப்பாக பரிமாற்ற நோக்கத்திற்காக பணத்தை கையில் வச்சுருப்பாங்க. இப்போ இது என்ன ஈக்குவேஷன் நம்ம சொல்லலாம். எப்படி சொல்லலாம்? எம்டி அப்படின்னு சொல்கிறோம். அப்போ என்ன சொல்கிறோம்? டிரான்சாக்ஷன் மோட்டிவ்னு நம்ம சொல்கிறோம். எஃப்ஒய். இப்போ டிரான்சாக்ஷன் மோட்டிவ், எஃப்னா ஃபேக்டர், ஒய்னா வருமானம். இப்போ வருமானத்தில் ஒரு குறிப்பிட்ட பகுதியே அன்றாடத்துக்காக கையில் வச்சுருப்பாங்க. அது நோக்கம் என்ன நோக்கம்? பரிமாற்ற நோக்கம். அடுத்த நோக்கம் என்னது? முன்னெச்சரிக்கை நோக்கம். இந்த முன்னெச்சரிக்கை நோக்கம் நோய்வாய்ப்படுதல், விபத்து, திருட்டு, எதிர்பாராத செலவுகள், அதுக்காக கையில் பணத்தை வச்சுருப்பாங்க. இப்போ திடீர்னு நடக்கும், உடம்பு சரியில்லாமல் போயிடும். அப்போ அந்த உடம்பு சரியில்லாமல் போனால் அதுக்கு பணம் கையில் வச்சுக்கணும். எதிர்பாராத செலவுகள், இது ஒரு ஒன்வேல வருதுங்க. எதிர்பாராத செலவுகள் எந்த வகையான செலவுகள்? முன்னெச்சரிக்கையான செலவுகள். எதிர்பார்க்கிற என்ன செலவுகள்? முன்னெச்சரிக்கையான செலவுகள் அப்படின்னு வருது. அப்போ இது என்ன மோட்டிவ்? ப்ரிகாஷனரி மோட்டிவ். ப்ரிகாஷனரி மோட்டிவ்னா முன்னெச்சரிக்கையாக பணத்தை கையில் வச்சுருப்பாங்க. இப்போ ஒரு 1000 ரூபாயில் எவ்வளோ வச்சுருப்பாங்க? இதுவும் ஒரு 125 ரூபா பணம் ப்ரிகாஷனரி மோட்டிவாக பணத்தை கையில் வச்சுருப்பாங்க. இது ரெண்டாவது நோக்கம். அடுத்தது ஊகவாணிப நோக்கம். முதலீட்டு சந்தையில் பங்குகள் மற்றும் பத்திரங்களை எதிர்கால விலை மாற்றத்திற்கு ஏற்ப ரொக்கமாக வைத்திருப்பார்கள். இப்போ பங்குகள், ஷேர் மார்க்கெட்டு. இப்போ ஷேர் மார்க்கெட்டில் பணம் போடுறதுக்காக பணத்தை ரெடியாக வச்சுருப்பான். எப்போ விலை ஏறும்னு நினச்சிட்டு வாங்குவான். எப்போ விலை குறையுதோ, பங்குகளோட விலை குறையுதோ அப்போ அவன் பையிங் வாங்குவான். எப்போ விலை ஏறுதோ அப்போ விற்பான். அப்போ அதுக்காக பணத்தை வச்சுருக்கான் பாருங்க. ஸ்பெக்குலேஷன் மோட்டிவ்ங்கிறோம். இப்போ எம்எஸ்ங்கிறது என்ன? ஸ்பெக்குலேஷன் மோட்டிவ். அதுக்காக பணத்தை கையில் வச்சுருப்பாங்க. அப்போ 3 காரணங்களுக்காக, நோக்கங்களுக்காக வச்சுருக்கிறாங்க. என்னென்ன நோக்கம் சொல்லிகிட்டு இருக்கோம்? பரிமாற்ற நோக்கம்னு சொல்லிட்டு இருக்கேன், முக்கியமான சொல்லிட்டு இருக்கோம். பரிமாற்ற நோக்கம், முன்னெச்சரிக்கை நோக்கம், ஊகவாணிப நோக்கம். இந்த 3 நோக்கங்களுக்காக கையில் மக்கள் பணத்தை வைத்திருக்கிறார்கள். இதுதான் யார் சொல்லிருக்கா? நீர்மை விருப்பம், லிக்விடிட்டி ப்ரிஃபரன்ஸு. யார் சொல்கிறவர்? பேராசிரியர் ஹீன்ஸ் அவர்கள். அவர் தான் இவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதாங்க முக்கியமான நோக்கமாக சொல்லிட்டு இருக்கோம். இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடியது வட்டி வீதத்தை தீர்மானித்தல். அதில் வட்டி வீதம் எப்படியெல்லாம் தீர்மானிக்கப்படுகிறது? இப்போ பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்பு வட்டி வீதத்தை தீர்மானிக்கிறது. பணத்திற்கான எவ்வளவு தேவை இருக்குது, எவ்வளவு அளிப்பு இருக்குது, அதுதான் வட்டி வீதத்தை தீர்மானிக்கிறது அப்படின்னு யார் சொல்கிறா? ஹீன்ஸ் அவர்கள் சொல்கிறாரு. ஒரு நாட்டினுடைய மைய வங்கி அதன் அரசின் கொள்கையால் தீர்மானிக்கப்படுகிறது. மொத்த பண அளிப்பானது நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள், வங்கி வைப்புகளை உள்ளடக்கியது. அப்போ பணத்தின் அளிப்பு நான் சொல்லிட்டேன், மைய வங்கி தான் எல்லாமே. அந்த பணத்தினுடைய மைய வங்கி என்ன செய்யுது? அரசோட கொள்கையின் அடிப்படையில் நாணயங்கள், ரூபாய் நோட்டுகள் எல்லாத்தையும் பண்ணுது.
நீங்கள் பணத்தை வந்து மகாராஷ்டிராவில் எங்கே அச்சடிக்கிறாங்க, நாசிக்குங்கிற இடத்துல அச்சடிக்கிறாங்க. இப்போ பணம் அச்சடித்து வெளியிடப்படுகிறது. இப்போ கூட பண மாற்றங்கள் நிறைய நடந்துச்சு. அது எல்லாமே என்ன சொல்லிட்டு இருக்கோம், மைய வங்கியினுடைய முக்கியமானதாக இருக்கிறது. அடுத்தது பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்பிற்கான சமநிலையை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ நீர்மை விருப்பம் பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்பு ஆகிய 2 சக்தி தான் தீர்மானின்னு சொல்லிட்டேன். இப்போ பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்பு 2 சேர்ந்து தான் அந்த ஈக்குலிபிரியம் பாயிண்டை பண்ணுது. அதுதான் நம்ம முக்கியம். இப்போ டயக்ராமை நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்கும், அதில் கரெக்டாக போட்டிருப்பாங்க. பணத்திற்கான தேவை மற்றும் பணத்திற்கான அளிப்பு, இந்த பக்கம் வட்டி வீதம். அதே போல் 2 டயக்ராம் இருக்குது, பணத்திற்கான தேவை மற்றும் அளிப்புல அதில் வட்டி வீதம். இதில் 2 டயக்ராமில் பாருங்கள் என்னென்னா, முதல் டயக்ராம் ஃபஸ்ட்டு சொல்கிறேன், நல்லா கவனிச்சிருவாங்க. முதல் டயக்ராமில் எல்பி என்பது நீர்மை விருப்ப கோடு. எல்பி என்பது நீர்மை. அப்போ எல்லு ஃபஸ்ட்டு டயக்ராம் பாருங்கள், எல்பி அப்படின்னு இருக்கா, இடதுபுறத்துலேருந்து வலப்புறமாக வருதா, அந்த கோடு நீர்மை விருப்ப கோடு. மேலே M2 இருக்குது. M2 என்பது ஊகத்திற்கான பண அளிப்பு கோடு. எங்கே இருக்குது, செங்குத்தா ஒரு கோடு இருக்குது பாருங்க, செங்குத்தா ஒரு கோடு இருக்கா, அந்த கோடு. அப்போ பண அளிப்பிற்கான கோடு M2. இந்த 2 கோடுகளும் E என்கிற புள்ளியில் வெட்டி கொள்கின்றன. அப்போ ஃபஸ்ட்டு புள்ளி E என்கிற புள்ளி அப்படிலாம் வெட்டிக்கொள்ளும். இது I, அது I1. ஐங்கிறது என்னது, இன்ட்ரெஸ்ட். அப்போ E என்கிற புள்ளியில் வெட்டிக்கொள்ளும். அப்போ அதுதான் சமநிலை புள்ளி. எந்த புள்ளி, புள்ளி ஈன்னு போட்டிருக்கு பார்த்தீங்களா, அது சமநிலை புள்ளி. இப்போ என்ன நடக்குது, வட்டி வீதம் அங்கே 1 இருக்குது. அப்போ நீர்மை விருப்பம் எல்பியிலிருந்து எல்பி 1ஆக அதிகரிக்குது. அப்போ விருப்பம் தேவை என்ன செய்யுது, அதிகரிக்கிறது. விருப்பம் தேவை அதிகரிச்சா அளிப்பு அதிகரிச்சா பிரச்சனை இல்லை. ஆனால் பண அளிப்பு மாறாமல் இருக்கிறது. பாருங்கள், செங்குத்து கோடா இருக்கா, மாறலை. பண அளிப்பு ஆக்சுவலாக மாறலை, ஒரே செங்குத்து கோடாவே இருக்கு. எது மாறி இருக்கு, தேவை மாறி இருக்கு. அப்போ அளிப்பு செங்குத்தாக இருக்கிறதுனால என்ன நடக்குது, அப்போ அங்கே பாருங்கள் வட்டி விகிதம் எப்படி இருக்கு, எல்பியிலிருந்து எல்பி உயர்ந்தால் பண அளிப்பு மாறாமல் இருப்பதால் வட்டி விகிதம் அங்கு OIயிலிருந்து OI 1ஆக, OIயிலிருந்து OI 1ஆக குறைகிறது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக வட்டி விகிதம் என்ன செஞ்சுட்டு அங்கே வட்டி விகிதம் எல்பியிலிருந்து மாறுகிறது. அப்போ வட்டி விகிதத்தை பொறுத்தவரை O1லிருந்து O1ஆக உயருகிறது, அதிகரிக்கிறது. பண அளிப்பது மாறாமல் இருக்கிறதுனால வட்டி விகிதம் என்ன செய்யுது, ஓவிலிருந்து O1ஆக அதிகரிக்கிறது. அதுதான் நம்ம பார்க்குறோம். அப்போ வட்டி விகிதத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான். இப்போ வட்டி விகிதத்தில் முதல் கருவை நம்ம பார்த்துட்டோம். நீங்கள் அடுத்த படத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இப்போ என்ன இருக்குது, எக்ஸ்ஹெச்சில் பணத்திற்கான தேவை மற்றும் பணத்திற்கான அளிப்பு இருக்குது. இங்கே ஒய்ஹெச்சில் வட்டி விகிதம் இருக்குது. இப்போ பார்த்தீங்களா என்ன இருக்குது, ஆக்சுவலாக M2 அங்கே I2 இருக்குது. அதில் தான் ஃபஸ்ட்டு ஈக்குலிபிரியம் அடையுது. இப்போ என்னாச்சு, பணத்திற்கான தேவையை பணத்திற்கான அளிப்பை நம்ம குறைக்கிறோம். மணி சப்ளை M3யாக குறைக்கிறோம். அப்போ பணத்திற்கான அளிப்பு குறைஞ்சா வட்டி விகிதம் என்ன செய்யுது, அதிகரிக்குது. எங்கே அதிகரிக்குது, அப்போ அங்கே I2லேருந்து I3 அதிகரிக்குது. அப்போ ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டு அப்போ மேலே போது பாருங்கள், ஈக்குலிபிரியம் பாயிண்ட்டு மேலே உள்ள செக்டாரில் I3 ஐன்னு என்ன சொல்லிருக்கோம், இன்ட்ரெஸ்ட்டு. அப்போ அந்த இடத்துல அதிகரிக்குது. என்னாச்சு, பணத்தோட அளிப்பு குறைஞ்சி போச்சு இந்த பக்கத்தில். இப்போ என்ன செய்கிறோம், ஈக்குலிபிரியத்துலேருந்து M4ன்னு சொல்கிறோம் பாருங்கள். அப்போ M4ல் பணத்தினுடைய அளிப்பை என்ன செய்கிறோம், அதிகரிக்கிறோம். அப்போ பணத்தினோட அளிப்பு அதிகரித்தோம்னா என்னாச்சு, பணம் அதிகமாக வருது. அப்போ அதிகம் வரும்போது இன்ட்ரெஸ்ட் ரேட் என்ன செஞ்சுட்டு குறைஞ்சி போச்சு. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் எங்கே குறைஞ்சி போச்சு, இங்கே I4ஆக குறைஞ்சிருச்சு. எங்கே மேலே போனதோ அது போல் I4ஆக குறைஞ்சிருக்கு. அப்போ 3 இடத்துலையும் நம்ம ஈக்குலிபிரியத்தை பார்க்குறோம். அப்போ 3 ஈக்குலிபிரியம் எப்படி வருது, தேவையும் அளிப்பும் சேர்ந்து அந்த வட்டி விகிதத்தை தீர்மானிக்குது. அப்போ இதுலேருந்து நம்ம என்ன முடிவுக்கு வர்றோம், தேவையும் அளிப்பும் சேர்ந்து வட்டி விகிதத்தை தீர்மானிக்குது. இப்போ ஒரு பக்கம் படத்தை நம்ம பார்த்தோம், நம்ம அங்கே அளிப்பு மாறலை, அளிப்பு ஒரே மாதிரியான கருவாக இருந்துச்சு. ஆனால் இங்கே என்ன செய்கிறேன், அளிப்பு பணத்திற்கான அளிப்பை மாற்றிக்கிட்டே இருக்கேன். அப்போ பணத்திற்கான அளிப்பை என்ன செய்கிறேன், ஒன்று குறைக்கிறேன், அதிகரிக்கிறேன். இப்போ 2 மாதிரி செஞ்சுருக்கேன். அப்போ 2னால என்ன ஆகிட்டு இருக்கு, இந்த கர்வ் என்ன செஞ்சிருக்கு, வட்டி விகிதத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கு. அதை தான் நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அதுதான் லிக்விடிட்டி ட்ராப்ஸ்ன்னு சொல்லுவோம் நம்ம, நீர்மை விருப்ப கோடு. அது எப்படி இருக்குது, அப்போ இது வரைக்கும் நம்ம எப்படியெல்லாம் இந்த கோடு இருக்குது, இதில் நீர்மை விருப்பம்னு சொல்லியிருக்கேன், நீர்மை விருப்பத்தோட நோக்கங்களை சொல்லியிருக்கேன். பேராசிரியர் ஹீன்ஸுடைய கருத்துக்களை எல்லாம் நம்ம தெளிவாக நம்ம சொல்லியாச்சு. நம்ம இனிமேல் அடுத்தது பார்க்க போகிறது லாபம். இப்போ லாபம்ங்கிறது என்ன ஃபேக்டரு, கிட்டத்தட்ட நம்ம கடைசி ஃபேக்டருக்கு வந்துட்டோம். நிலம், உழைப்பு, மூலதனம். அப்போ நிலத்துக்கு என்ன சொல்லியிருக்கோம், வாரம், உழைப்புக்கு ஊதியம் அல்லது கூலி, மூலதனத்துக்கு வட்டி, தொழில் முயல்வோனுக்கு லாபம். அதை தான் தொழில் முனைவோர் மற்ற 3 காரணிகளை பணியில் உற்பத்தியால் ஒருங்கிணைப்பதற்கான வெகுமதியே லாபம்.
இந்த காரணிகள்லாம் ஒருங்கிணைக்கிறாரு பாருங்க தொழில் முனைவோர், சாதாரண வேலை இல்லை. அவ்வளவு காரணிகளையும் ஒருங்கிணைத்து கொண்டு வர்றவருக்கு என்ன கிடைக்குது? லாபம். அந்த லாபம் கண்ணுக்கு முன்னாடி நிற்கிது. அதனால தான் அவருக்கு இரவு பகல் பாராமல் கஷ்டப்படுறாரு. காலையில் எந்திரிக்கிறாரு, அவ்வளவு பணிகளை செய்கிறாரு, எல்லாத்தையும் கஷ்டப்பட்டு வெல்றாரு. அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம்? லாபம் என்பது அவர் கண்ணு முன்னால் நிற்கிது. அதுக்காக தான் வர்றாரு. இந்த லாபத்தினுடைய வகைகள். அப்போ லாபத்தில் முற்றுரிமை லாபம், எதிர்பாராத லாபம் அப்படின்னு நம்ம பிரிக்கிறோம். முற்றுரிமை லாபம்னா என்ன? இப்போ முற்றுரிமைன்னா என்ன சொல்லுவோம்? மோனோபோலின்னு கேள்விப்பட்டிருப்போம். மோனோபோலி, மோனோன்னா என்ன? ஒன்று. இப்போ முற்றுரிமை நிறுவனங்கள் இருக்கா? இருக்கு. அதுக்கு போட்டியாக யாருமே வர முடியாது. அதுதான் முற்றுரிமை. அப்போ முற்றுரிமை முழு கட்டுப்பாட்டை பெற்றிருப்பதில் அதிக லாபத்தை அடைவார்கள். ஏன்னா வேற நிறுவனமே யாரும் கிடையாது. மிக அபரிமிதமான லாபம் கிடைக்கும். இதுக்கு பேர் தான் என்ன லாபம்? முற்றுரிமை லாபம். இன்னொன்று எதிர்பாராத லாபம். எதிர்பாராத காரணிகள் விலையளவில் மாற்றம் ஏற்படும் போது லாபம் தோன்றுகிறது. இப்போ ஒரு பொருள் பற்றாக்குறையாக ஏற்பட்டு, ஒரு பொருள் பற்றாக்குறையாக இருக்குது, என்ன ஆகிடும்? பற்றாக்குறையாக இருந்தால் பொருளோட விலை அதிகரிக்கும். அப்போ எதிர்பாராத லாபத்தை அது வரும். இது ரெண்டு சொல்கிறோம். அப்போ முற்றுரிமை லாபம், எதிர்பாராத லாபம். அடுத்தது இயங்குவதற்கான வெகுமதி லாபம். ஒரு பொருளை நம்ம என்ன செய்கிறோம்? ஒரு காரணியை ஒரு தொழில் முனைவோர் இயங்குவதற்கான லாபம் கிடைக்குது. அப்போ தொழில் முனைவோர் தன்னுடைய வழங்கப்படுகிற லாபம், ஒரு பொருளை ஒரு காரணியை இயக்குவதற்கான லாபத்தை அவர் அடைகிறார். அதுதான் இயங்குவதற்கான லாபம். அப்போ இயங்குவதற்கான லாபத்தை நம்ம எப்படி பிரிக்கலாம்? டிஆர் மைனஸ் டிசி அப்படின்னா என்ன அர்த்தம்? டோட்டல் ரெவின்யூ மைனஸ் டோட்டல் காஸ்ட்டு. அப்போ மொத்த வருவாய் மைனஸ் மொத்த செலவு. எவ்வளவு வருமானம் வந்திருக்கு, எவ்வளவு செலவை கழிச்சோமோ அதுக்கு பிறகு எஞ்சி இருப்பது எது? லாபம். இப்போ லாபத்தில் இன்னும் நிறைய வகைகள் இருக்குது. நிகர லாபம், தூய லாபம், உண்மையான லாபம். தொழில் முனைவோர் சொந்த காரணிகளை, உள்ளூர் காரணிகளை பயன்படுத்தியது போக மீதம் உள்ளது நிகர லாபம். அப்போ நிகர லாபம் கண்டுபிடிக்கணும்னா என்ன செய்யணும்? மொத்த உள்ளூர் செலவுகளை நம்ம கழிக்கணும். மொத்த லாபத்திலிருந்து உள்ளூர் செலவுகளை கழிச்சோம்னா நிகர லாபம் கிடைக்கும். உள்ளூர் செலவுகள்லாம் என்ன? இப்போ அவராக என்ன பண்ணியிருப்பாரு? காலையில் எந்திரிச்சு வந்திருப்பாரு, காலையில் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தியிருப்பாரு, இல்லை அவர் வீட்டில் உள்ள உபகரணங்களை கொண்டு வந்து பயன்படுத்தியிருப்பாரு. இதெல்லாம் என்ன செலவு? இது செலவுல காமிச்சிருக்க மாட்டார். அப்போ அந்த செலவுகளை இதில் சேர்க்கணும். அப்போ சேர்த்தாதான் நிகர லாபம், நெட் ப்ராஃபிட் எவ்வளவு இருக்குது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். அடுத்தது இயல்பு லாபம்னு சொல்கிறோம். தொழிலில் நம்ம நீடிச்சிருக்கிறது குறைந்தபட்ச லாபம் கிடைக்கணும். ஒரு தொழில்னா என்ன செய்யணும்? ஒரு குறைந்தபட்ச லாபம் இருந்தால் தான் அந்த தொழிலை இயக்க முடியும். இல்லைன்னா தொழிலை விட்டு வெளியேற வேண்டியதுதான். அதனால தொழிலில் குறைஞ்சபட்ச லாபம் இருக்கு பாருங்க, அந்த லாபத்துக்கு பேரு இயல்பு லாபம்னு நம்ம சொல்றோம். அடுத்தது மிகை லாபம். இயல்பு லாபத்திற்கு மேல் பெறப்படுவது என்ன லாபம்? மிகை லாபம். மிகை லாபம் சிகோல்ட்டு என்ன சொல்றோம்? உண்மை லாபம் மைனஸ் இயல்பு லாபம். உண்மை லாபம் இயல்பு லாபத்தை கழிச்சோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் போது? இயல்பு லாபம் கிடைக்கும். உண்மையான லாபம் எவ்வளோ வந்திருக்கு அப்போ பார்த்துருக்கோம். உண்மையான லாபம் உள்ளூர் செலவுகள் இது மாதிரி இதெல்லாம் கழிச்சுக்கணும். அப்போ கழிச்சோம்னா என்ன கிடைக்கும் போது? மிகை லாபம் கிடைக்கும். இது எல்லாமே லாப சம்பந்தமான உள்ள முக்கியமான கருத்துக்கள். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்? லாப கோட்பாடுகளை பற்றி பார்க்க போகிறோம். இன்னைக்கு அமெரிக்க பொருளறிஞர் ஜேபி கிளார்க் அவர்கள் 1900 இந்த கோட்பாட்டை அவர் சொன்னார். இயங்குவதற்கான வெகுமதியே லாபம்னு சொல்றாரு. இயங்குவதற்கான வெகுமதி தான் லாபம் அப்படின்னு சொல்றாரு. இயங்குநிலை சமுதாயத்தில் என்னென்ன இயங்குநிலை சமுதாயம் இருக்கிறது? நீங்க பார்த்தோம்னா மக்கள் தொகை பெருக்கம், மூலதன அளவு பெருக்கம், உற்பத்தி முறைகள் அடையும் மேம்பாடு, தொழிலமைப்பின் வகைகள் மேம்பாடு, நுகர்வோரின் விருப்பங்கள், இது அனைத்துனால என்ன ஆச்சு? சமுதாயம் இயங்கு நிலையை நோக்கி போகுது. மக்கள் தொகை பெருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி உற்பத்தியை பண்ணணும், மூலதன அளவு பெருக்கணும், தொழில் முறைகளை மேம்பாடு செய்யணும். அப்ப இயங்கு நிலையை நோக்கி இந்த பொருளாதாரம் சென்று கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லுவது ஜேபி கிளார்க் அவர்கள் இந்த கோட்பாடு அவரே சொல்லியிருக்கிறாரு. இதுதான் இயங்கு நிலை சமுதாயத்தில் மாற்றங்களுடைய நிலைக்கோடு. அடுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னா, ஒரு முக்கியமானதுல புத்தாக்க லாப கோட்பாடுன்னு சொல்றோம். இந்த புத்தாக்க லாப கோட்பாடு யார் கொண்டு வந்தா? பேராசிரியர் ஜோசப் சும்பீட்டர் அவர்கள் கொண்டு வந்தார். சும்பீட்டர் அவர்கள் தான் இந்த புத்தாக்க லாப கோட்பாட்டை கொண்டு வந்தார். தொழில் முனைவோர் புத்தாக்கம் புணவதற்கான வெகுமதி லாபம்னு சொன்னாரு. புத்தாக்கம்னு சொல்றோம், இன்னோவேஷன், புதுசாக கண்டுபிடிக்கிறது. இந்த சும்பீட்டரோட கருத்துப்படி என்ன சொல்றாங்க? புதிய பண்டங்களை அறிமுகப்படுத்துதல், புதிய உற்பத்தி முறைகளை அறிமுகப்படுத்துதல், புதிய சந்தைகளை தொடங்குதல், புதிய மூலப்பொருட்களை கண்டறிதல், தொழில் நிறுவனங்களை சீரமைத்தல், இது எல்லாமே வருது. இப்போ புதிய கண்டறிதல் இப்போ பார்த்தோம்னா நிறைய புதுசா வந்துருது. இப்போ மார்க்கெட்லேயே முற்றுரிமை போட்டி நம்ம பார்க்குறோம். முற்றுரிமை போட்டியிலே புத்தாக்கம் நிறைய இருந்துகிட்டு இருக்கும். புத்தாக்கம் இருக்கிறதுனால தான் முற்றுரிமை போட்டியில் இருப்பாங்க, இல்லைன்னா வெளில போயிடுவாங்க. அந்த மாதிரி புத்தாக்கங்களை அறிமுகப்படுத்த வேண்டும், புதிய சந்தைகளை தொடங்க வேண்டும், புதிய மூலப்பொருட்களை கண்டறிய வேண்டும். இது எல்லாமே சும்பீட்டர்களுடைய கருத்து. அடுத்து நான் பார்க்க போகிறது இடர் தாங்கும் லாப கோட்பாடு. அமெரிக்க பொருளியறிஞர் ஹாலே அவர்கள் 1907 இடர் தாங்கும் லாப கோட்பாட்டை சொன்னார்.
வணிகத்தில் இடர்களை எதிர்கொள்வதற்கான வெகுமதியே லாபம். வணிகத்தில் இடர்கள், நிறைய துன்பம், கஷ்டம், பிரச்சனை எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு போராடி அவரோட நோக்கம்னா என்னது? லாபத்தை சம்பாதிக்க வேண்டும், லாபத்தை ஈட்ட வேண்டும், அதற்கான வெகுமதி தான் லாபம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கிறா? நம்ம பார்த்துருக்கோம், ஹாலே அவர்கள். அப்போ இடர்தாங்கும் லாப கோட்பாடு யாரு? ஹாலே. எந்த வருஷம்? 1907. அடுத்தது நிலையற்ற தன்மையை தாங்கும் கோட்பாடு. இது யாரு சொல்லியிருக்கிறா? அமெரிக்க பொருளியல் அறிஞர் பிராங்க் நைட்டும் நிலையின்மை கோட்பாட்டை சொல்லியிருக்கிறாங்க. அப்ப நிலையற்ற தன்மை, உண்மையிலேயே வணிகம் என்பது இடர்பாடுகளின் கட்டு. வணிகம் என்பது மாறி மாறி இருக்கும், செழிப்பு இருக்கும், மந்தம் இருக்கும், மாறி மாறி இருக்கும். அப்ப நிலையற்ற தன்மை நிச்சயமா இருக்கும். அதுக்கான வெகுமதி தான் லாபம் அப்படின்னு சொன்னவர் தான் பிராங்க் நைட் அவர்கள். அதுபோல் அது காப்பீடுன்னு சொல்கிறோம். காப்பீடுனா இன்சூரன்ஸ் நம்ம பண்ணியிருப்போம். நம்ம வாகனங்களுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம், வீடுகளுக்கு இன்சூரன்ஸ் பண்ணியிருப்போம். 2 வகையான இன்சூரன்ஸ் இருக்குது. காப்பீடு இடர்பாடு, காப்பீடற்ற இடர்பாடு. தீ, விபத்து, கொள்ளை இது போன்றதுங்க. காப்பீடு பண்ணுவது என்பது இடர்பாடு என்பது காப்பீடு இடர்பாடு. இன்சூரன்ஸ் நம்மளே பண்ணி வைக்கிறோம். காப்பீடற்ற இடர்பாடு இருக்குது. சிலதை நம்ம காப்பீடு பண்ண முடியாது, இன்சூரன்ஸ் பண்ண முடியாது. ஏன்னா தொழில் நிறுவனங்களோட போட்டி, தொழில்நுட்ப மாற்றம் இந்த மாதிரி இருக்கிறதுனால என்னாச்சு? வணிகம் மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நோக்கி போகும். அது நம்ம பண்ண முடியாது. பேராசிரியர் நைட்டின் கூற்றுப்படி லாபம் என்பது இடர்களை தேர்ந்தெடுப்பதாகும். தொழில் முனைவோரின் நிலையற்ற தன்மையை தாங்குவதற்கான வெகுமதியே எது சொல்லிட்டு இருக்கேன்? லாபம். அப்ப தொழில் முனைவோர் நிலையற்ற தன்மையை தாங்குவதற்கான வெகுமதியே லாபம். இப்போ இது எல்லாமே நம்ம இந்த 4 எல்லா கருத்துக்களும் இந்த பாடப்பகுதிகளில் இதுவரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, அனைத்து விவரங்களையும் பார்த்துருக்கோம். 4 காரணிகளை பற்றி பார்த்துருக்கோம், நிலத்தை பற்றி பார்த்துருக்கோம், நிலத்தினுடைய இயல்புகளை பற்றி பார்த்துருக்கோம், நிலத்தினுடைய கோட்பாடுகளை பற்றி, ரெக்கார்டோட நிலவர கோட்பாடை பற்றி பார்த்தோம். அடுத்தது என்ன பார்த்துருக்கோம்? கூலி நிதி கோட்பாடை பற்றி பார்த்தோம், பல்வேறு வகையான கூலிகளை பற்றி பார்த்தோம், உழைப்பை பற்றி பார்த்தோம், உழைப்பு கூலி கோட்பாடுகளை பற்றி பார்த்தோம், முதலீடு சம்பந்தமான கோட்பாடுகளை பார்த்தோம், மூலதனத்தை பற்றி பார்த்தோம், அடுத்து தொழில் முனைவோரை பற்றி பார்த்தோம், தொழில் முனைவோருடைய வட்டி கோட்பாடுகளை பற்றி பார்த்தோம். அனைத்து கோட்பாடுகளும் இந்த பாடத்தில் உள்ளடங்கி இருக்கிறது. ஆகவே மாணவ செல்வங்களே, இதெல்லாம் நல்லா கவனித்து ஆழ் மனதில் நிறுத்தி நல்லா கவனிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அது புரியும். அதே போல் இந்த நம்ம 2 மதிப்பெண்கள், 3 மதிப்பெண், 5 மதிப்பெண் வினாக்களை நம்ம அப்படியே ஒரு கிளான்ஸ் அப்படியே பார்த்துடலாம். பகிர்வு என்றால் என்ன? அழகாக எழுதலாம். பகிர்வுன்னா என்ன? நிலத்துக்கு என்ன, உழைப்புக்கு என்ன, முதலீடு என்ன, அதெல்லாம் நம்ம பகிர்வு பற்றி நம்ம எழுதலாம். இப்போ பகிர்வுனுடைய வகைகள் என்ன, அது நம்ம எழுதலாம். வாரம் வரையறு, வாரத்தை பற்றி நான் சொல்லிட்டேன். வாரம் எப்படி இருக்குது, வாரம் என்ன மாதிரி இருக்குது, அதை நம்ம சொல்லிட்டோம். ஸோ இதெல்லாம் சொல்லியிருக்கிறோம். இப்போ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்கள் எடுத்து பாருங்கள், புத்தகத்தில் எடுத்து பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் மறந்துடாதீங்க. நல்லா ஒரு வாட்டி புத்தகத்தை பார்த்து நல்லா படிச்சிங்கன்னா நல்ல இந்த அதிக மதிப்பெண்களை பெற முடியும் என்று நம்புகிறேன். இது வரைக்கும் அந்த தொலைக்காட்சியை பார்த்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.